தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கஞ்சா செடிகள் வளர்த்ததாக நேபாள நாட்டை சேர்ந்த தந்தை மற்றும் மகனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நேபாள நாட்டை சேர்ந்தவர் 60 வயதான முனிஸ் சவுத். இவர் திருமணமாகி குடும்பத்துடன் நீலகிரி மாவட்டம் உதகையில் கடந்த 30 ஆண்டுகளாக தங்கி கட்டட வேலைக்கு சென்று வந்தார். இவர்களுடைய மகன் கோகுல் விவசாய கூலி வேலைக்கு சென்று வந்தார். இவர்களின் வீட்டின் அருகில் கஞ்சா செடி வளர்ந்து இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது 6 கஞ்சா செடிகள் இருப்பது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து முனிஸ் சவுத், கோகுல் சவுத் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் நேபாள நாட்டில் இருந்து கஞ்சா விதைகளை கொண்டு வந்து பயிரிட்டு வளர்த்து விற்பனை செய்து வந்தது தெரிய வந்துள்ளது. இருவரும் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் என்பதால் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சென்னை புழல் சிறையில் அடைத்தனர்.